பலவிதமான எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நபரா? இதோ நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய வாத்தின் வல்லமையை சற்று தியானிப்போமா? சங்கீதம் 105:28. அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உண்மை உத்தமமாக பின்பற்றி விசுவாசித்து நடக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் இது நடக்க போகுது. இனி எதிர்ப்பார் இல்லை. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல அல்லது உங்கள் குடும்ப சூழ்நிலையில, ஊழிய பாதையில பலவிதமான எதிர்ப்பை நீங்க பார்த்துட்டு இருக்க வரீங்க. எவ்வளவு நன்மை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எவ்வளவு நல்லது சொன்னாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? இன்று தேவனாகிய கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லையா? அன்றைக்கு தேவன் அவ்வளவாக அந்த எகிப்தியர் மத்தியில தம் தாசர்களாகிய மோசே ஆரோனை கொண்ட அசத்தலான காரியம் செய்தது போல இன்றைக்கு உங்களுக்காக திருப்பல நிற்கிற அவருடைய ஊழியக்காரனாக அடியனுடைய வார்த்தை மூலமா உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார், செய்து விட்டார். நம்புறீங்களா? பிதாவின் வார்த்தையா இருக்கிற இயேசு உங்களுக்காக ஜெயம் எடுப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நம்பி என்னுடைய ஜெபிக்க அத்தனை பேரையும் தொட்டு ஆசீர்வதி. விசேஷமாக இவர்களை எதிர்க்கிற அந்த தீய சக்திகள், பரிசுத்த வாழ்க்கையில வளரக்கூடாதபடி எதிர்க்கிற அந்த பாவ கீரிகளை அழித்து போடும். எல்லா எதிர்ப்பு பகை உண்டு பண்ற ஆவிகளை கடிந்து கொள்ளும். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஜனத்துக்காக திறப்பில ஆண்டு இந்த மக்களுடைய விடுதலைக்காக மன்றாடுவதும், உம்முடைய திறப்பில் நின்று உம்முடைய முகத்தை பார்ப்பதை அறிவீர். தயவுக்கு இந்த மக்களை ஆசீர்வதிப்பா. என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவரும் விடுதலையாக்கும். ஆசீர்வதியும் பெருக பண்ண மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே தன் வார்த்தையை அனுப்பி உங்களை எப்போதும் சுத்தமாக்குவாராக. ஆமேன்.